ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஏப்ரல் 23, 24ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வார விழா. ஸோ தமிழ் வார விழா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சட்டசபையில் ஒரு வாரத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போலேருந்து எப்போ வரைக்கும்னா ஏப்ரல் 25லேருந்து மே 5 வரைக்கும் தான் இந்த தமிழ் வார விழா அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ண இருக்கும். ஸோ இது வந்து எதை முன்னிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனோட பிறந்த தினத்தை முன்னிட்டு. ஸோ பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை எடுத்துட்டோம் அப்படின்னா இவர் எப்போ பிறந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29, 1891 பிறந்திருப்பார். அதே மாதிரி எப்போ இறந்தார் அப்படின்னா ஏப்ரல் 21, 1964. ஸோ ஏப்ரல் 29ஆம் தினம், ஏப்ரல் 29 இருக்கு இல்லையா, ஸோ இது இவரோட பிறந்த தினம். ஸோ இதை முன்னிட்டு தான் இந்த தமிழ் வார விழா அப்படிங்கிறது 1 வீக் செலிப்ரேட் பண்ணுறோம். பட் ஏப்ரல் 25 to May 5 அப்படிங்கிறது மறக்கக்கூடாது. அண்ட் இவருக்கு வந்து நம்ம நிறைய பெயர்களாலெல்லாம் அழைக்கிறோம். பாவேந்தர் அப்படின்னு சொல்லுவோம், புரட்சி கவி, புரட்சி கவிஞர். ஸோ புரட்சி கவி அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் புரட்சி கவின்னு சொல்லியிருப்பாங்க. புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது போக தமிழ்நாட்டோட ரசூல் கம்சதேவ் அப்படின்னு சொல்லி இவரை சொல்லுவோம், இயற்கை கவிஞர். ஸோ அது இல்லாமல் இவர் வந்து ரொம்பவே நகைச்சுவை உணர்வு மிக்கவர். ஸோ இவரோட நூல்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவரோட உரைநடை நூல் ஒன்று ஃபேமஸ், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் அப்படிங்கிற ஒரு உரைநடை நூலை எழுதியிருப்பார். அது இல்லாமல் நிறைய கவிதை நூல்கள் அப்படிங்கிறது எழுதியிருக்காரு. ஸோ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பாண்டியன் பரிசு, தமிழச்சியின் கத்தி. ஸோ அவருக்கு வந்து ஒரு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருப்பாங்க. அது எந்த நூலுக்காக அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், வித் இயரோட சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ அது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோஸில். ஸோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். வேறு இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இவர் வந்து இவரோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா கனக சுப்புரத்தினம் இல்லையா. ஸோ இவர் வந்து பாரதியார் மேலே கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட பெயரை பாரதிதாசன் அப்படின்னா அவருக்கு பிரியமானவங்க அப்படின்னு சொல்லி, ஸோ பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சிருப்பாரு. ஸோ பாரதிதாசன் மேலே பற்று கொண்டனால தான் சுப்புரத்தினதாசன் சொல்லி யார், அந்த சுப்புரத்தினதாசனை சுருக்கி தான் நம்ம சுரதான்னு சொல்லுவோம். ஸோ பேர் மாற்றினது யார், சுரதாவோட இயற்பெயர் என்ன, அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு பாரதியாரோட வழித்தோன்றலாக பாரதிதாசன் எப்படி வந்திருப்பாரோ அதே மாதிரி தான் பாரதிதாசன் அவர்களோட வழித்தோன்றலாக யாரெல்லாம் வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுரதாவாகட்டும், வாணிதாசன் ஆகட்டும், ஸோ மருதகாசி. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இவரோட ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே இவரை பற்றின இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ். அண்ட் இவர் எழுதின ஒரு வரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சட்டசபையில். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எக்ஸாமில் கேட்குறதுக்கான சான்ஸ் இருக்குது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாம் என்று, ஓகேவா, எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதற்கான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம். ஸோ பாரதிதாசன் இளம் படைப்பாளர் விருது அப்படிங்கிறதும் இனிமேல் வருஷம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தமிழ் வார விழா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி குறள் வாரம் அப்படிங்கிறது எப்போ, டிசம்பர் லாஸ்ட் வீக், ஓகேவா, டிசம்பரின் இறுதி வாரத்தை இந்த குறள் வாரம் அப்படின்னு சொல்லி நம்ம இனிமேல் செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. இதே மாதிரி நிறைய தினங்கள். ஸோ February 19 பார்த்தீங்க அப்படின்னா ஊவேசாவோட பிறந்த தினம். ஸோ தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாமே ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண டேட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி. ஸோ 6.2% அளவுக்கு இந்த 2025-26 ஃபினான்ஷியல் இயரில் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி இவ்வளவு இருக்கும், 6.2% இருக்கும்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னா IMF, ஓகே, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிறவங்க, இந்த அமைப்பு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, ஜூலை 1944. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா வாஷிங்டன் டிசியில் வந்து இருக்குது. அடுத்தது லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகள் 2025. ஸோ 25வது ஆண்டாக இந்த விளையாட்டு விருது வழங்கும் விழா நடந்துச்சு. ஸோ இதில் சிறந்த விளையாட்டு வீரர் விருது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா மாண்டோ டியூக்லான்ஸ் அப்படிங்கிறவர். ஸோ இவர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த தடகள வீரர். சிறந்த வீராங்கனை வந்து சிமோன் பைல்ஸ். ஓகே, ஸோ சிமோன் பைல்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இவங்க USA சேர்ந்த ஜிம்னாஸ்டிக் பிளேயர், இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க பிங்க் இ ரிக்ஷா திட்டம். ஸோ இது வந்து யார் கொண்டு வந்திருக்காங்க, எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிரா தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மகாராஷ்டிரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரீசெண்டாக எந்த ப்ராப்ளத்தில் ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னா 3வது மொழியாக ஹிந்தி அப்படிங்கிறது கட்டாயம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. திருப்பி அதை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவுரங்கசீப் பற்றி, ஸோ அவுரங்கசீப் வந்து உண்மையான தலைவர் இல்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் நிறைய போயிட்டுருக்குது. ஸோ அவுரங்கசீப் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஏன்னா அவர் ரீசெண்டாக நியூஸில் நிறைய வரனால அவரை பற்றின கொஷின்ஸ் வந்து நம்ம அப்கமிங் எக்ஸாம்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது புல்சை கேலக்ஸி. ஸோ புல்சை கேலக்ஸி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு புதுவித கேலக்ஸி. ஸோ நம்மளோடது எப்படி அது ஒவ்வொரு கேலக்ஸிஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி புல்சை கேலக்ஸி அப்படிங்கிறத புதுசாக கண்டுபிடிச்சிருக்கு. யார் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னா ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் கண்டுபிடிச்சிருக்கு. இந்த ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி வந்து எப்போ விண்ணில் அனுப்பப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 24, 1990 அனுப்பப்பட்டுச்சு. நாசாவால் அனுப்பப்பட்டது தான். அண்ட் இது எதற்கானதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் விசிபிள் அல்ட்ரா வயலட் அண்ட் ஐஆர் வேவ் லென்த் ஆஃப் த காஸ்மோஸ். ஓகேவா? இந்த காஸ்மோஸ் கதிர்கள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வெளிவரக்கூடிய இந்த அல்ட்ரா வயலட்டு, அதுக்கப்புறம் வந்து புறஊதா கதிர்கள், இன்ஃப்ராரெட்டு, இந்த வேவ் லென்த்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஆய்வு பண்ணுறது மாதிரியான பட்ட விஷயம்தான் இந்த ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி இதற்காக அனுப்பப்பட்டது தான். ஓகேவா? ஸோ அதுதான் இப்போ இந்த கேலக்ஸியை கண்டுபிடிச்சிருக்குது. அடுத்தது ஸ்பேடெக்ஸ். ஸோ ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறது ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது தான். இது வந்து நம்ம இஸ்ரோவோட ஒரு சேட்டலைட் தான். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் டாக்கிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இது வரைக்கும் 3 கண்ட்ரீஸ் தான் செஞ்சுருக்காங்க, US, ரஷ்யா, சைனா. ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்ம இந்தியா வந்து 4வதாக இணைஞ்சிருக்கோம். ஸோ இது வந்து எந்த ராக்கெட் மூலமாக செலுத்தியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா PSLV C-60 மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கும். ஸோ இது லான்ச் பண்ண டேட் வந்து டிசம்பர் 30, 2024. ஓகேவா? ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஜான்வரி 1 எடுத்துட்டிங்க அப்படின்னா எக்ஸ்போசாட் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் வந்து விண்ணில் செலுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த செயற்கைக்கோளை பொறுத்த வரைக்கும் அது எதற்கானது அப்படின்னா அந்த கருந்துளை, அப்புறம் வந்து எக்ஸ்ரேஸ், ஸோ இதெல்லாம் வெளிவருது இல்லையா, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்டது தான் அந்த எக்ஸ்போசாட் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள். ஸோ அது வந்து ஜான் 2024 வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இஸ்ரோவால் அனுப்பப்பட்டது. அடுத்தது க்ரூஸ் பாரத் மிஷன். ஸோ க்ரூஸ் பாரத் மிஷன் அப்படிங்கிற ஒரு மிஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா செப்டம்பர் 30, 2024 எங்கே வச்சு அப்படின்னா மும்பை போர்ட்டில் இருந்து. ஓகேவா? ஸோ இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னா 5 இயர்ஸுக்குள்ள கப்பல் பயணி போக்குவரத்து இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ரெட்டி பார்க்குறதன் மூலமாக நம்ம இந்தியாவில் கப்பல் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறது தான் இதோட நோக்கம். அப்போ க்ரூஸ் பாரத் மிஷன் எதோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் சுற்றுலாத்துறை அதோட தொடர்புடையது தான். ஸோ இந்த MIV அப்படிங்கிறது என்னென்னு எடுத்துட்டிங்கன்னா மெரைன் இந்தியா விஷன். ஓகேவா? ஸோ மெரைன் இந்தியா விஷன் அப்படிங்கிறது எந்த இயர் டார்கெட் வச்சுருக்காங்கன்னா 2030 தான் டார்கெட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும் அப்படின்னா இந்த உள்நாட்டு நீர்வழி அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் வரும். ஸோ இவங்க வந்து உள்நாட்டு நீர்வழி ஆணையம், ஆக்சுவலாக மினிஸ்ட்ரிங்கிற சொல்கிறத விட இந்த உள்நாட்டு நீர்வழி ஆணையம் இருக்கு இல்லையா, இவங்க தான் இந்த க்ரூஸ் பாரத் மிஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ CRUISE. ஓகேவா? க்ரூஸ். அண்ட் இதுக்கான ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1986. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொய்டா, உத்தரப்பிரதேஷில் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்திய நீர்வழி போக்குவரத்து உள்நாட்டு நீர்வழி ஆணையம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 10th ஜாகிரஃபி புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே? ஸோ அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 1ன்னு சொல்லுவோம், ஹால்டியா டு அலகாபாத். ஓகேவா? ஸோ அது ஃபஸ்ட்டு ஹால்டியா டு அலகாபாத், HA ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மபுத்திரா ஆற்றில் இருக்கக்கூடிய தூப்ரி டு சாடியா. ஓகே? தூப்ரி டு சாடியா. ஃபஸ்ட்டு வந்து ஹால்தியா டு அலகாபாத், அடுத்தது தூப்ரி டு சாடியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் இருக்கிற கொல்லம் டு கோட்டபுரம். ஓகேவா? இதுதான் இந்தியாவின் முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து. ஓகே?
ஸோ இந்தியாவோட ஆக்சுவலாக இந்த ஹால்டியா டு அலகாபாத், தூப்ரி டு சாடியாலாம் இருக்கும். ஓகே, பட் முதல் அஃபீஷியலாக தேசிய நீர்வழி போக்குவரத்து எதுதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய கொல்லம்லேருந்து கோட்டபுரம் வரைக்கும் இருக்கக்கூடியது தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த 3 பிளேஸுமே. ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் மிகப்பெரிய கப்பல் முனையம். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இன்டர்நேஷ்னல் இது அந்த கப்பல் நிலையம், அதுதான் வந்து இந்தியாவோட மிகப்பெரிய கப்பல் முனையமாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த வந்தோரா அப்படிங்கிறது ஐ திங்க் அதானியோடதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுதான் வந்து அந்த பிளேஸில் இருக்கக்கூடியது தான். அது இப்போ வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது சுற்றுச்சூழல் நகரம். ஸோ எக்கோ டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கே அமைக்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் அமைக்க இருக்காங்க வித் த ஹெல்ப் ஆஃப் ஜப்பான். ஸோ யாரோட ஹெல்ப்போட அமைக்க இருக்காங்க? ஜப்பானோட ஹெல்ப்போட அமைக்க இருக்காங்க. அடுத்தது த சீஃப் மினிஸ்டர் அண்ட் த ஸ்பை அப்படிங்கிற புக்கு. இது யார் எழுதியிருக்காங்கன்னா அமர்ஜித் சிங் துலாத். ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரா இருக்கு இல்லையா, ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங், அதோட தலைவர் தான் இந்த அமர்ஜித் சிங் துலாத். இவர் எழுதின புக் தான் த சீஃப் மினிஸ்டர் அண்ட் த ஸ்பை. அண்ட் இவர் ஆல்ரெடி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. முக்கியமாக சொல்லணும்னா 2015 ஒரு புக் வந்து ரொம்பவே பேசு பொருளாக இருந்தது. அதோட பேர் என்னென்னா காஷ்மீர் த வாஜ்பாய் இயர்ஸ். ஸோ அந்த புக்கை எழுதினது யாருன்னா இந்த அமர்ஜித் சிங் துலாத் தான் எழுதியிருக்காரு. ஸோ காஷ்மீர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம இப்போ வந்து ஒரு விஷயம் பார்க்கலாம். என்னென்னா பஹல்காம் இல்லையா? ஸோ பஹல்காம் அட்டாக் வந்து எல்லாருமே பார்த்துருப்போம். ஒரு நம்ம மொத்த இந்தியன்ஸையுமே ரொம்ப கஷ்டப்பட வச்ச ஒரு விஷயம் இல்லையா? எல்லாருமே பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்ட ஒரு விஷயம் தான் அந்த பஹல்காம் அட்டாக் அப்படிங்கிறது. ஸோ பாகிஸ்தானில் இருந்து அந்த 3 தீவிரவாதிகள் வந்து பைன் ட்ரீஸ் ஃபாரஸ்ட், ஸோ பைன் ஃபாரஸ்ட் வழியாக வந்து அந்த அட்டாக் அப்படிங்கிறத மெயினாக டூரிஸ்ட் வந்து இது கார்னர் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ 26 பேர் இறந்துருக்காங்க. ஸோ அந்த பஹல்காம் அட்டாக்கோட ஒரு விளைவாக என்னெல்லாம் இந்தியா ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதை நான் நோட்ஸாக கொடுக்கல, பட் நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பஹல்காம் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிரதமர் அந்த டைமில் தான் சவுதி அரேபியா போயிருந்தார். ஸோ அங்கேருந்து இவர் இந்த அட்டாக்கை கேள்விப்பட்டதும் ரிட்டன் வந்துட்டார். ஸோ அவங்க வந்து ஒரு மீட்டிங் போட்டு அமித்ஷா, ராஜ்நாத் சிங், மோடி அவர்கள், ஸோ 3 பேரும் சேர்ந்து சில முக்கிய முடிவுகள் எடுத்தாங்க. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாகா எல்லை, ஸோ அது வந்து மூடப்பட்டுருச்சு. பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்கே திருப்ப அனுப்பிட்டாங்க. இந்தியாவோட சோல்ஜர்ஸ் எல்லாம் இங்கே கூப்பிட்டுட்டாங்க. அதே மாதிரி அந்த எம்பசிஸில் இருக்கிற பாகிஸ்தானோட அந்த நாட்டை சேர்ந்தவங்க திருப்பி போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தானில் நம்ம இந்தியாவோட ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களையும் திரும்ப அழைச்சாச்சு. ஸோ இதெல்லாமே May 1 நடைமுறைக்கு வர இருக்குது. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு விசா, ஸோ சார்க் விசா அப்படிங்கிறது மெயினாக கொடுக்குறாங்க. அந்த விசா அப்படிங்கிறது தடை பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் பாகிஸ்தான்காரங்க யாரும் இங்கே வர முடியாது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானை சேர்ந்தவங்க லீகலாகவே விசா எடுத்து இங்கே வந்திருப்பாங்கள்ல, ஸோ அவங்க எல்லாருமே நீங்கள் போயிடணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிந்து வாட்டர் ட்ரீட்டி, சிந்து நதி ஒப்பந்தம். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த சிந்து நதி ஒப்பந்தம் எப்போ போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19, 1960 போட்டிருப்பாங்க. ஸோ யாருக்கும் இடையிலன்னு பார்த்தீங்கன்னா அப்போதைய இந்திய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு, பாகிஸ்தானோட குடியரசுத் தலைவராக இருந்தவங்க அந்த டைமில். ஓகேவா? ஸோ 2 பேருக்கும் இடையில போடப்பட்டது தான் அந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம். ஸோ இந்த ஒப்பந்தத்தின்படி 3 ரிவர்ஸ்லேருந்து வர வாட்டர் வந்து இந்தியாவுக்கு, 3 ரிவர்ஸ்லேருந்து வர வாட்டர் வந்து பாகிஸ்தானுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அது என்னென்ன ரிவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ என்ன ரிவர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்எஸ்பி இப்படி ஆர்சிபி மாதிரி ஆர்எஸ்பி. ஸோ ஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ராவி, பி வந்து பியாஸு, எஸ் வந்து சட்லஜ். ஓகேவா? ஸோ இது 3ம் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குன்னா நம்ம இந்தியாவுக்கு, இது 3லேருந்து வர வாட்டர். ஸோ அதே மாதிரி சிந்து, ஷெனாப் அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸோ பாகிஸ்தானுக்கு என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிந்து, ஷெனாப், ஜீலம். ஓகேவா? ஸோ சிஜேஎஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே. இந்தியாவுக்கு எதெல்லாம் ராவி, சட்லஜ், பியாஸ். ஓகே, அதே பாகிஸ்தானுக்கு ஷெனாப், ஜீலம்,
சிந்து இண்டஸ் ஓகேவா, இங்கிலீஷில் சொன்னால் இண்டஸ், தமிழில் வந்து சிந்து, இங்கே வந்து சட்லஜ். ஸோ இந்த ரிவர்ஸ், ஸோ பாகிஸ்தானுக்கு சிஜேஎஸ் அப்படிங்கிறதும் இந்தியாவுக்கு ஆர்எஸ்பி அப்படிங்கிறதும் தான் ரிவர்ஸு ஷேரிங் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு யார் மத்தியஸ்தம் பண்ணி ஒரு முடிவு சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்கோட தலையீட்டில் தான் இது நடந்திருக்கும். ஸோ இன்னும் இதில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ஆல்சோ நடந்துகிட்ருக்குது. அதோட பேர் வந்து ராட் லேக் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் ஷேரிங் இருக்கு இல்லையா, இதில் அதிகமாக பயனடைகிற கண்ட்ரி எதுதான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 80% ஆஃப் வாட்டர், சிந்து நதியிலிருந்து 80% ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தானுக்கு தான் போகுது. அப்போ இப்போ வந்து இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை வந்து கேன்சல் பண்ணியாச்சு. நம்ம இந்தியா வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ இது எல்லாம் தான் இந்த பஹல்காம் அட்டாக் மூலமாக இந்தியா எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு. அப்போ இதை பற்றி மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்கலாம், ஆர் ப்ரிலிம்ஸில் இந்த சிந்து வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறத பற்றி கேட்கலாம். ஓகேவா, ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஹெல்டு திட்டம். ஸோ இந்த ஹெல்டு திட்டம் அப்படிங்கிறது எதோட தொடர்புடையதுன்னா கல்லீரலோட தொடர்புடையது. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி லிவர் எஜுகேஷன் அண்ட் ஆல்கஹால் அசோசியேட்டட் லிவர் டிசீசஸ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, ஸோ இது வந்து ILBS அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. மெயினாக கல்லீரலை பாதுகாக்கணும், ஸோ அதுக்கு வந்து ஆல்கஹால் அடிக்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது, ஸோ அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்தது உலக புத்தக பதிப்புரிமை தினம். உலக புத்தக மற்றும் பதிப்புரிமை தினம் எப்போனா ஏப்ரல் 23 ஓகேவா. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 23 கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் வந்து 24 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதாவது இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். இதில் சில ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கேன், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது. ஸோ நான் முதல்வன் திட்டம் எடுத்துட்டிங்கன்னா நம்ம ரீசெண்டாக இப்போது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து 57 பேர் வந்து UPSC எக்ஸாமில் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் ஆஃப் மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பயனடைஞ்சவங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நான் முதல்வன் திட்டத்தை பற்றி நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸ்லேயும் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, நடக்க போகிற எக்ஸாம்ஸ்லேயும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த திட்டம் எப்போ ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா மார்ச் 1, 2028 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதை ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா திறன் மேம்பாட்டு திட்டம், ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் இந்த நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டம். ஸோ இந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன அப்படின்னா இப்போ 12th முடிச்சு போகிறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து உயர்கல்விக்காகட்டும் இல்லை ஒரு தொழிற்பயிற்சிக்காகட்டும் அந்த மாதிரி அதற்காக அவங்கள ரெடி பண்ணுறதுக்காக அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி அவங்கள மேம்படுத்துறது தான் இந்த திட்டம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இதுக்கு கீழே போட்டித் தேர்வு பிரிவு அப்படிங்கிறத எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2023 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து UPSCக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி இல்லாமல் SSC எக்ஸாமுக்குமே அவங்க வந்து அங்கே ஸ்டே பண்ணி இருந்து படிக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ மெயினாக UPSC அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நான் முதல்வன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் 7500 அப்படிங்கிறது ஒரு 10 monthsக்கு வரும். ஓகேவா, ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டோம், மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் 25,000 அப்படிங்கிறது பெர் மந்த் வரும். ஸோ இப்போ இதில் புதுசாக என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2025-26 பட்ஜெட்டில் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகணும்ல, அதுக்கு வந்து 50,000 அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸ்காலர்ஷிப். ஓகேவா, ஸோ இந்த 3 அமௌண்ட்டும் ரொம்ப முக்கியம். இதில் இந்த 50,000 வந்து கண்டிப்பாக இந்த டைம் எக்ஸாமில் கேட்கலாம், ஏன்னா பட்ஜெட் ரிலேட்டடான ஒரு நியூஸ். ஓகே, ஸோ அதே போல் இந்த நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே ஒரு சேட்பாட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட பேர் என்ன அப்படின்னா இளையா அப்படிங்கிற சேட்பாட். ஓகேவா, ஸோ இதுதான் நான் முதல்வன் திட்டத்தை பற்றி மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது முதல் விண்வெளி அடிப்படையிலான குவாண்டம் சென்சார். ஸோ இதை வந்து யார் மேக் பண்ணியிருக்காங்கன்னா நாசா. ஸோ நாசா தான் இதை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நாசா வந்து USஓட ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சி, நமக்கு எப்படி இஸ்ரோ இருக்கோ அதே மாதிரி நாசா.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கான ஏஐ தொழில் முயற்சி. ஸோ இதை வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும்னா திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம். ஸோ யாருக்கு கூட சேர்ந்து ஒப்பந்தம் மூலமாக பண்ணியிருக்காங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கூட சேர்ந்து தான் இதை பண்ணப்பட்டிருக்குது. அண்டு April 22, 2025 இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோன்னா 6 இந்திய மாநிலங்களில் உள்ள 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களை சேர்ந்த 20,000 பெண்களுக்கு ஏஐ பயிற்சி அளித்தல் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். ஸோ ஏஐ அப்படின்னு எடுத்துட்டோன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இப்போ கூட ஒரு ரேங்கிங் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏஐ முதலீட்டில் இந்தியா வந்து 10வது பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏப்ரலில் ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அது அடிக்கடி மாறிட்டுருக்கோம், அதை வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது பாரத் திட்டம். ஸோ இந்த பாரத் திட்டம் அப்படிங்கிறது இதுவுமே சென்ட்ரல் கவர்மெண்டோடது தான். 1 மில்லியன் தொழில் முனைவரை உருவாக்குவதற்கான ஒரு திட்டம் தான் இந்த பாரத் திட்டம். இது இப்போ தான் April 2025 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராமப்புற இந்தியாவை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள். ஸோ இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள்னா எது நமக்கு ஞாபகம் வரும்? ஆரியப்பட்டா. ஸோ இந்த ஆரியப்பட்டா விண்ணில் ஏவப்பட்ட 50 வருடங்கள் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது 1975 April 19 தான் வந்து ஆரியப்பட்டா விண்ணில் ஏவப்பட்டுச்சு. ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் ரஷ்யாவோட ஹெல்ப்போட நம்ம இஸ்ரோ வந்து விண்ணில் ஏவி இருப்பாங்க. ஸோ இஸ்ரோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இல்லையா. ஸோ இப்போ இதோட தலைவராக யார் இருக்காங்க? வி நாராயணன் அவர்கள் இருக்கார். ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூரில் இருக்குது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1969 August 15 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது மேரே அச்சே தின். ஸோ மேரே அச்சே தின் அப்படிங்கிற புக்கு. ஸோ இந்த புக்கை வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா சுக்விந்தர் சிங் சுக்கு. ஸோ இவர் ஹிமாச்சல் பிரதேஷோட சிஎம். ஸோ இந்த புக்கை எழுதினது யாருன்னா ஹரி சிங் ராணா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாநிலம் எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1971 January 25 18வது மாநிலமாக உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து யூனியன் டெரிட்டரியாக தான் இருந்திருக்கும். எப்போனா 1956 November 1 பிரிச்சுப்பாங்க இல்லையா, அப்போ வந்து யூனியன் டெரிட்டரியாக இதை வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1971 தான் இதை வந்து ஒரு ஸ்டேட் அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னும் பார்க்கணும் அப்படின்னா 15th ஸ்டேட்டாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 14 ஸ்டேட்டு தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 15வது மாநிலமாக குஜராத்தை பிரிச்சிருப்பாங்க 1960. ஸோ மகாராஷ்டிரா ஒரு பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. குஜராத் மொழி பேசுகிறவங்கள குஜராத்துன்னு பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நாகாலாந்து 16வது ஸ்டேட்டு. ஹரியானா எடுத்துட்டிங்கன்னா 17வது ஸ்டேட். ஸோ ஹரியானாக்கு தான் வந்து எந்த குழுவோட ரெக்கமெண்டேஷன் படி அது பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா ஷா கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் படி பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் வந்து நமக்கு பாலிட்டி ரிலேட்டடாக வரக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இப்படி தான் எடுக்கணும். ஓகேவா. அடுத்தது மணிப்பூர் வந்து 19வது மாநிலமாக உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி மாநிலங்கள் வரிசை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஃபைனலாக தெலுங்கானாவை வந்து பிரிச்சிருப்பாங்க 2014. ஸோ அது வந்து கிருஷ்ணா கமிஷனோட ரெக்கமெண்டேஷன். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா ஜம்மு காஷ்மீர் அதாவது ஒரு ஸ்டேட்டாக இருந்ததை யூனியன் டெரிட்டரியாக 2019 இல்லையா, எஸ் 2019 வந்து பிரிச்சிருப்பாங்க October 31. ஓகே. ரெண்டும் தனித்தனி யூனியன் டெரிட்டரிஸாக மாற்றப்பட்டிருக்கும். ஓகே. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக 2019 August 5 தான் வந்து அந்த ஜம்மு காஷ்மீர் 370 அந்தஸ்து அப்படிங்கிறது நீக்கப்பட்டிருக்கும். ஸோ அதெல்லாம் நிறைய டைம் பார்த்துருக்கோம் இல்லையா. அடுத்தது தீ பாதுகாப்பு வாரம் எப்போனா April 21 25 வரைக்கும். ஸோ இந்தியா முழுவதுமே இதை வந்து ஒரு விழிப்புணர்வு வாரமாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி யார் இதை சொல்லியிருக்காங்கன்னா சுகாதார அமைச்சகம். ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் சுகாதார வசதிகளில் தீ பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். ஸோ இதான் மக்களே இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் 2 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதில் இருக்குது. நிறைய டேட்டாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். கேட்ட கொஷின்ஸ்க்கும் மறக்காமல் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.